ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம புதுசாக வந்த சின்சான் மூவி அவர் டைனோசர் டைரி அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் சின்சான் படம் இந்தியாவில் தமிழில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ண ஒரே படம் இந்த படம் தான். என்னடா பொசுக்குன்னு சின்சானை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சின்சான் சீரிஸ் ரொம்ப பிடிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சின்சானோட பெரிய ஃபேனு. அடேய், ஆல்ரெடி சிலர் அனிமேவை ரொம்ப சின்ன பசங்க பார்க்குறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது அதுக்கும் மேலே சின்ன பசங்க பார்க்குறது தானடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இல்லை. சின்சான் சின்ன பசங்களுக்கும் கனெக்ட் ஆகும், பெரியவங்களுக்கும் கனெக்ட் ஆகும். குறிப்பாக சொல்லணும்னா சின்ன பசங்களோட பெரியவங்க தான் சின்சானை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா கான்செப்ட் அப்படி. மிச்சதெல்லாம் அப்புறம் பேசுவோம். முதல்ல இந்த படத்தை பற்றி பார்த்துருவோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷின்சான் மூவி அவர் டைனோசர் டைரி படம் சூப்பருங்க, சூப்பர். உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து 2024 தான் ரிலீஸ் பண்ணாங்க. இதோட IMDb வந்து 6.6 கொடுத்துருக்காங்க. இதோட ஒன்லைன் ஸ்டோரி கூட கேட்காம நான் இந்த படத்தை பார்க்கணுன்னு சொல்கிறவங்க இப்போவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போய் படத்தை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். கூகுளில் இசை டப் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆன இயரில் பாருங்கள். HD குவாலிட்டியில் படம் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதோட ஸ்டோரி என்னென்னா, ஒருத்தன் அழிஞ்சு போன டைனோசர்ஸை திரும்பி உருவாக்கி அதுங்களை வச்சு டைனோசர் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு பார்க்கை உருவாக்குறான். என்னது, அழிஞ்சு போன டைனோசர்ஸ் எல்லாம் உயிரோடு இருக்கா அப்படின்னு ஆச்சரியத்தோட மக்கள் அந்த இடத்த சுற்றி பார்க்க போகிறாங்க. என்னது, இப்போ நீ சொல்கிறதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு கேட்குறீங்களா? அடா ஆமாங்க, ஜுராசிக் பார்க்கோட ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இல்லை, உள்ள சில புது விதமாக அது இல்லை இது வேற அப்படிங்கிற மாதிரி சின்ன பசங்களும் பெரியவங்களும் என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இந்த படம் இருக்குது. இங்கே வந்து சின்சான் சம்மர் லீவை என்ஜாய் பண்ணுறதுக்காக அவனோட பேரண்ட்ஸை பீச்சுக்கு கூப்பிட்றான். அவங்க முடியாதுன்னு சொல்ல டிவியில் ஒரு ஆடு வருது டைனோசர் ஐலாண்டை பற்றி. சின்சான் சும்மா இருப்பானா, அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு ஐலாண்டுக்கு போகிறான். இப்படி இருக்கும்போது நம்ம சின்சானும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு குட்டி டைனோசரை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படம். சின்சானாலே காமெடி தான்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா, உள்ள காமெடியும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. அதே சமயம் எமோஷனலும் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இது வரைக்கும் எந்த சின்சான் மூவிலையும் பார்க்காத ஒரு புதுவிதமான விஷயத்த நான் இந்த படத்தில் வந்து பார்த்தேன். அது ரொம்பவே ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. ஸோ சின்சானை அந்த ஒரு சூழ்நிலை பார்க்கும்போது அதுக்கு அவன் எடுக்கிற முடிவு அதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அதே மாதிரி சின்சான் அனிமேஷன் உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி தான் ரசிக்கும்படி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் மெயினாக காட்டப்பட்ட டைனோசர் என்னென்னா, பொதுவாக டைனோசர்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லாருக்கும் பிடிச்ச, அது மட்டும் இல்லாமல் டைனோசர்னு சொன்னாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது டீரெக்ஸ் தான். ஆனால் இந்த படத்தில் டீரெக்ஸை சைடாக தான் காட்டியிருப்பாங்க. சரி, மெயினாக எந்த டைனோசரை காட்டியிருக்காங்க அப்படின்னா, OS, அது நம்ம மிரட்டலான ஸ்பைனோசாரஸ் தான் காட்டியிருக்காங்க. உண்மையாகவே நல்லா இருந்துச்சுங்க. அதே மாதிரி டைனோசரோட அனிமேஷனுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, சூப்பராக இருந்துச்சு. ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க, ரசிக்கும்படியாக இருந்தது. எப்பவும் போல் எல்லா சின்சான் படம் மாதிரியே இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. அதேமாதிரி பழைய சின்சான் படத்தில் நமக்கு ஃபுல்ஃபில்லான ஒரு விஷயம் இந்த படத்தில் ஃபுல்ஃபில் ஆகலைங்க. அது என்னன்னா வந்து வாய்ஸ் டப்பிங் தான். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சின்சான் வாய்ஸு பழைய சின்சான் வாய்ஸு, அப்புறம் பழைய சின்சானோட அப்பாவோட வாய்ஸு, சின்சானோட அம்மா மிட்சி வாய்ஸு, அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வாய்ஸு. ஸோ இவங்க எல்லாரோட பழைய வாய்ஸுமே நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அதெல்லாமே வந்து கச்சிதமாக புரிஞ்சிருக்கும். அதில் ஹியூமருமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ இந்த புது வாய்ஸ் வந்து நமக்கு அந்த அளவுக்கு கச்சிதமாக இல்லை. அது ஒரு பெரிய மிஸ்ஸிங் தான் அந்த படத்தில். ஏன்னா சின்சானோட வாய்ஸ் தான் வந்து ரொம்பவுமே பேசப்பட்டுச்சு. ஸோ அவனுக்கு அந்த வாய்ஸ் கச்சிதமாக பொருந்ததுனால தான் அது வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த பழைய வாய்ஸை வந்து நான் மிஸ் பண்ணுறேன். ஸோ இந்த படத்தில் கண்டிப்பாக அது ஒரு பெரிய மைனஸாக என்னால் சொல்ல முடியலனாலும் அது ஒரு மைனஸ் தான், எனக்கு தெரிஞ்சு மைனஸாக தான் பட்டுச்சு. ஏன்னா வந்து சின்சானோட அப்பா ஹாரி வாய்ஸே ஓரளவுக்கு பரவாயில்ல, மிட்சி வாய்ஸுமே ஓரளவுக்கு ஏற்றுக்கலான்னு வைங்க. மற்றபடி சின்சானோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்க வாய்ஸு, அதான் எல்லார் வாய்ஸுமே ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது, ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ சூப்பர்ப்பா, கச்சிதமாக புரிஞ்சிருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல. ஏன்னா பழைய வாய்ஸு சும்மா கச்சிதமாக பார்த்துட்டு ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு அதை வந்து அந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியல. மெயின் கேரக்டரான சின்சானுக்கே வந்து வாய்ஸ் வந்து பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது ஒரு ரொம்ப ஓகே அப்படிங்கிற ரகத்து கூட இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் ஹியூமர் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அது ஒன்று தான், அந்த ஒரு சின்ன மைனஸ் மட்டும் தான். மற்றபடி படத்தில் எனக்கு பெருசாக எந்த ஒரு குறையும் தெரியல. சின்சானை பற்றி தெரியாதவங்க சின்சானை அலட்சியமாக எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் அனிமேஷன் தான். ஆனால் நீங்கள் எவ்வளோ சோகத்தில் இருந்தாலும் உங்களை வாய் விட்டு சிரிக்க வச்சிடும். அதான் சின்சானோட தனித்துவமே. சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எல்லாத்தையும் ஜாலியாக எடுத்துக்கணும்னா சின்சானை பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களை சந்தோஷப்படுத்தும். ஸோ இந்த சின்சான் மூவி அவர் டைனோசர் டைரி பார்க்காதவங்க இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் நண்பா, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தமிழ் அனிமே ஃபேன்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்து உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் நண்பா.